நான் டாக்டர் சிவகுமார் மகாலிங்கம், பீடியாட்ரிஷியன், டாக்டர் சிவா சைல்டு கேர் அண்ட் வேக்சினேஷன் சென்டர். எதனால குழந்தைங்களுக்கு அலர்ஜி காஃப் வரலாம்னு பார்க்கலாம். ஒன்னு, கோல்டு ஏர், கோல்டு கிளைமேட், ரொம்ப குளிர்ந்த காற்று இருந்தா அலர்ஜி காஃப் வரலாம். ரெண்டாவது, ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். இது வந்து குழந்தைங்கள மோஸ்ட் காமனாவே அதிகமா அலர்ஜி காஃப் வர்றதுக்கு காரணமா இருக்குது. இன்னொன்னு, ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ், இதனால போலன்ஸ், இதனால எல்லாம் கூட வருது. கடைசியா வந்து காக்ரோச்சஸ், மவுசஸ் எல்லாம் வீட்டுல இருக்கிறப்போ வந்து அலர்ஜி இருமல் வருது. உங்களோட பீடியாட்ரிஷியன் வந்து பார்த்துட்டு வீசிங் இருக்கு, அதனால எம்டிஐங்கிற மீட்டர் டோஸ் இன்ஹேலர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணாம எடுத்துக்கிறது பரவாயில்ல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்ஸ் எம்டிஏ எடுக்க ஆரம்பிச்சிட்டா லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இது ஒன்ஸ் எடுத்தா 2 to 3 monthsல டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எடுக்காம இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் வர்ற மூச்சு திணறல் ரொம்ப சிவியரா ஐசியூல அட்மிட் பண்ற அளவுக்கு கூட வரலாம். ஸோ டைம்லி அந்த எம்டிஏ எடுக்க சொல்லி உங்களோட பீடியாட்ரிஷியன் சொன்னா அதை எடுத்துக்க வேண்டியது கட்டாயம்.